நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜெயரஞ்சன் யோகராஜ். வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுக்கு உரிமைகளை வழங்குவதே தனது பிரதான நோக்கம் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. திருகோணமலையை பிரதான பொருளாதார மையமாக அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களிடமிருந்து 1 லட்சம் தொழில் முனைவோரை உருவாக்கும் வேலை திட்டம். முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் ஜனன தினம் இன்றாகும். ஜனன தினத்தினை முன்னிட்டு இன்று நாடளாவிய ரீதியில் பல சமய நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. காட்டு யானைகள் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக வனஜீவராசிகள் திணைக்களம் தெரிவிப்பு. ஹோமாகம தம்மரஷ்மி பொசன் வலயம் இன்றுடன் நிறைவடைய உள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் நேற்றைய தினம் மேற்கொண்ட மிலேச்சத்தனமான தாக்குதலில் காசா எல்லைப் பகுதியில் குறைந்தது 42 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரில் பங்களாதேஷுக்கு எதிராக போட்டியில் இந்திய அணி வெற்றி. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். நாட்டு மக்களுக்கு உரிமைகளை வழங்குவதே தனது பிரதான நோக்கம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். அத்துடன் திருகோணமலையை பிரதான பொருளாதார மையமாக அபிவிருத்தி செய்ய தீர்மானித்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அரசாங்கம் முன்னெடுத்து வரும் உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணி உறுதிகளை வழங்குகின்ற நிகழ்வில் உரையாற்றுகின்ற போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அங்கு உரையாற்றிய ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், திருகோணமலையினை பிரதான பொருளாதார மையமாக அபிவிருத்தி செய்ய தீர்மானித்துள்ளோம். அண்மையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கை வந்த போது அதற்கு அவருடைய வருகையுடன் இந்தியாவின் ஆதரவை பெறுவது குறித்து விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றது. விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் இந்த பகுதிகளில் பாரிய அளவிலான விவசாய செயற்பாடுகளை தொடங்க திட்டமிட்டுள்ளோம். மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலையில் அபிவிருத்தி செய்யப்படாத மகாவலி காணிகளை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டமும் விரைவில் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. வெறுகலாறு முதல் அருகம்பே வரையில் சுற்றுலாத்துறையினை மேம்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு கோட்டையினை தொல்பொருள் திணைக்களத்தின் கீழ் சுற்றுலாத்துறைக்காக அபிவிருத்தி செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் இந்த பிரதேசத்திற்கு ஒரு சிறந்த ஹோட்டல் கிடைக்கும். மேலும் இந்த பகுதியில் பால் உற்பத்தி துறையினை மேம்படுத்தவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு பொருளாதார மாற்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் பாரிய பணிகள் இங்கு செயல்படுத்தப்பட உள்ளன. இதன்படி திருகோணமலையினை பிரதான ஏற்றுமதி பொருளாதார மையமாக மாற்ற முடியும். கிழக்கு பல்கலைக்கழகம் மற்றும் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஆகிய இரண்டும் இங்கு அமைந்துள்ளன. இப்பிரதேசத்தில் கல்வியினை மேலும் மேம்படுத்த திட்டமிட்டுள்ளோம் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் 27,595 குடும்பங்களுக்கு காணி உறுதிகளை வழங்குகின்ற நிகழ்வு மட்டக்களப்பு திராய்மடு மாவட்ட செயலக வளாகத்தில் ஜனாதிபதி தலைமையில் நேற்று இடம்பெற்றது. இதற்கு முன்னதாக மட்டக்களப்பு திராய்மடு பிரதேசத்தில் 1055 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள மாவட்ட செயலகத்திற்கான புதிய கட்டடத்தினை ஜனாதிபதி திறந்து வைத்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தபோது 2016 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அப்போதைய உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் வஜிர அபேவர்தன இந்த புதிய மாவட்ட செயலகத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைத்தார். மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கான சேவைகளை விஸ்தரித்து வினைத்திறனாக்கும் நோக்கில் இந்த புதிய மாவட்ட செயலகம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. பெயர் பலகையினை திரை நீக்கம் செய்து மாவட்ட செயலகத்தினை திறந்து வைத்த ஜனாதிபதி அங்கு கண்காணிப்பு விஜயத்தினை மேற்கொண்டார். இதன் பின்னர் மட்டக்களப்பு மக்களுக்கு காணி உறுதிகளை வழங்குகின்ற நிகழ்வு நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணி உரிமையற்ற 27,595 குடும்பங்களுக்கு உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளது. அதில் இதுவரை 2610 பேருக்கு காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது தவிர உயர்தர தேசிய பொறியியல் டிப்ளோமா நிறுவனத்தில் ஆங்கில டிப்ளோமா பெற்ற 252 பேருக்கும் ஜனாதிபதி தலைமையில் ஆசிரியர் நியமனம் வழங்கி வைக்கப்பட்டது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களிடமிருந்து 1 லட்சம் தொழில் முனைவோரை உருவாக்குகின்ற வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது.
வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகை தரும் தொழிலாளர்கள் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குடும்ப உறுப்பினர்களை ஒன்றிணைத்து குறித்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அம்பாறையில் இடம்பெற்ற ஜயகமு ஸ்ரீலங்கா நிகழ்வில் கலந்து கொண்ட போது அமைச்சர் மனுஷ நாணயக்கார இதனை தெரிவித்தார். புலம்பெயர் தொழிலாளர்களின் குடும்ப நலனுக்காக பல்வேறு வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பொசொன் தினத்தினை முன்னிட்டு மிகிந்தலையினை தரிசிக்கச் சென்ற பக்தர்களுக்காக அனுராதபுரத்திற்கும் மிகிந்தலைக்கும் இடையிலான இலவச ரயில் சேவை இன்றும் இடம்பெறும் என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டு கைவிடப்பட்ட அனுராதபுரம் மிகிந்தலை ரயில் பாதை 65 கோடி ரூபாய்கள் செலவில் புனரமைக்கப்பட்டது. அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன மற்றும் மிகிந்தலை ரஜமஹா விகாரையின் விகாராதிபதி வலஹா ஹெங்குன்வவே தம்ம ரத்ன தேரர் ஆகியோரின் தலைமையில் குறித்த வீதி மக்களிடம் கையளிக்கப்பட்டது. எதிர்வரும் பௌர்ணமி தினங்களில் அனுராதபுரத்திற்கும் மிகிந்தலைக்கும் இடையில் ரயிலில் இலவசமாக பயணிக்க முடியும். ஏனைய நாட்களில் பாடசாலை மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்காகவும் விவசாய உற்பத்தி பொருட்களை ஏற்றிச் செல்வதற்காகவும் இது பயன்படுத்தப்படும். மிகிந்தலையிலிருந்து திருகோணமலை வரையிலான புதிய ரயில் பாதையின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்தார். ஹோமாகம நகரை மையமாக கொண்டு தம்ம ரஷ்மி பொசொன் வலயம் இடம்பெற்ற நிலையில் அது இன்று நிறைவுக்கு வரவிருக்கிறது. வலயத்தினை பார்வையிட பெருந்தொகை மக்கள் வருகை தந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக மாலை 6 மணி முதல் அதிகாலை 1 மணி வரை அப்பகுதிகளில் வீதிகள் மூடப்படும். இங்கு வரும் பொதுமக்களின் வசதிக்காக ஒரு வழி போக்குவரத்து மாத்திரம் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை சந்தகிரு மகாசாய பொசொன் வலயம் எதிர்வருகின்ற 24ஆம் தேதி வரை இடம்பெறவிருக்கிறது. உள்ளூராட்சி மன்றங்களில் சமய மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் சேவையாற்றும் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கும் செயற்பாடுகள் எதிர்வருகின்ற 29ஆம் தேதி ஆரம்பமாகும் என்று ராஜாங்க அமைச்சர் ஜனக வக்கும்புர தெரிவித்தார். சபரகமு மாகாணத்தில் இவ்வாறான உள்ளூராட்சி மன்றங்களில் சேவையாற்றும் ஊழியர்களுக்கான நிரந்தர நியமனம் வழங்குகின்ற நிகழ்வு எதிர்வருகின்ற 29ஆம் தேதி பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் இடம்பெறும். மேல் மாகாணத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் சேவையாற்றும் சமய ஊழியர்களுக்கான நிரந்தர நியமனம் வழங்குகின்ற நிகழ்வினை அடுத்த மாதம் 1ஆம் தேதி நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் இந்நிகழ்வு அலரி மாளிகையில் இடம்பெறும். இதேபோன்று நாடளாவிய ரீதியில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் சமய ஊழியர்கள் சுமார் 8500 பேருக்கு நிரந்தர நியமனம் வழங்கும் வேலை திட்டம் கிரமமான முறையில் மேற்கொள்ளப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் ஜனக வக்கும்புர மேலும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் ஜனன தினம் இன்றாகும். 1924ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி திரு பிரேமதாச கொழும்பு கெசல்வத்த பிரதேசத்தில் பிறந்தார். 1950ஆம் ஆண்டு அவர் கொழும்பு நகரசபை உறுப்பினராக தனது அரசியல் பயணத்தினை ஆரம்பித்தார். 1960ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இடம்பெற்ற பொது தேர்தலில் மத்திய கொழும்பு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் முதல் தடவையாக பாராளுமன்றத்திற்கு பிரவேசித்தார். 1965ஆம் ஆண்டு பொது தேர்தலில் மத்திய கொழும்பில் தெரிவு செய்யப்பட்ட 2வது பாராளுமன்ற உறுப்பினராக அமையப்பெற்ற திரு பிரேமதாச அன்றைய அரசாங்கத்தில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பொறுப்பான பிரதி அமைச்சராக சேவையாற்றினார். 1978ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி இலங்கையின் 8வது பிரதமராக அவர் நியமிக்கப்பட்டார். 1988ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அமோக வெற்றி பெற்று இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் 2வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக திரு ரணசிங்க பிரேமதாச பதவியேற்றார். அவர் தனது ஆட்சிக் காலத்தில் ஆரம்பித்த கம்முதாவ வேலை திட்டம் நாடளாவிய ரீதியில் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபல்யம் அடைந்தது. நாடளாவிய ரீதியில் உள்ள கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள கமுதாவ மற்றும் வீடமைப்பு வேலை திட்டங்கள் பலவற்றினை திரு பிரேமதாச வெற்றிகரமாக முன்னெடுத்தார்.
அதேபோன்று தேசிய நீர் விநியோக திட்டம், குடிநீர் விநியோக திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை அமுல்படுத்தினார். பின்தங்கிய கிராமங்களின் வீதி அபிவிருத்தி திட்டங்களையும் அவர் சிறந்த முறையில் மேற்கொண்டார். 15,000 செயற்திட்டங்கள் மற்றும் 200 ஆடை தொழிற்சாலைகள் கொண்ட செயற்பாடுகளையும் திரு ரணசிங்க பிரேமதாச நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் ஜனன தினத்தினை முன்னிட்டு இன்று நாடளாவிய ரீதியில் பல சமய நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இந்த வருடத்தில் காட்டு யானைகள் பற்றிய கணக்கெடுப்பினை நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக வனஜீவராசிகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சந்தன சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். 13 வருடங்களின் பின்னர் இந்த கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்காக வனஜீவராசிகள் திணைக்களத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்கள் பயன்படுத்தப்படுவார்கள். இந்த பணியில் இணைந்து கொள்ள தன் ஆர்வமாக ஒன்று இணைய முடியும் என்று பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2011ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பிற்கு அமைய இலங்கையில் 5,876 யானைகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு நாட்டில் ஒரே நாளில் 161 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 20 நாட்களில் 2044 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். இதேவேளை மே மாதத்தில் 2647 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 26,964 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளார்கள். அவர்களில் அதிகளவானோர் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளார்கள். இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 9 டெங்கு நோயாளர்கள் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். உலகச் செய்திகள். இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் ஜப்பானின் தென்மேற்கு மாவட்டமான ஒகினாவா மாவட்டத்தின் போராட்ட செயற்பாடுகள் இடம்பெற்று 79 வருடங்கள் இன்றுடன் பூர்த்தியாகின்றன. இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் இறுதி கட்டத்தில் ஒகினாவா யுத்த போராட்டம் நடைபெற்றது. இந்த யுத்தத்தில் ஒகினாவா பிரதேசத்தின் சுமார் 1/4 சனத்தொகையான 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்தார்கள். 1945ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதியினை ஒகினாவா போராட்டத்தின் இறுதி நாளாக ஜப்பான் இன்றும் அனுஷ்டித்து வருகிறது. இதனை முன்னிட்டு விசேட நிகழ்வு ஒன்று ஜப்பானின் ஒகினாவா மாவட்டத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் நேற்றைய தினம் மேற்கொண்ட விலைச்சத்தனமான தாக்குதலில் காசா எல்லை பகுதியில் குறைந்தது 42 பொதுமக்களாவது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் பல கட்டடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளன. காசா பகுதி வாழ் மக்கள் தமது சிறு பிள்ளைகளோடு பாதுகாப்பு தேடி அருகிலுள்ள பிரதேசங்களுக்கு தப்பிச் சென்ற காணொளி காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகியுள்ளன. சிறு பிள்ளைகளுக்கு காயங்களும் ஏற்பட்டுள்ளன. இத்தகைய மிலேச்சத்தனமான இஸ்ரேலிய தாக்குதலை சர்வதேச சமூகம் வன்மையாக கண்டித்திருக்கிறது. அபிவிருத்தி செய்திகள். ஊழியர் நலன் சார்ந்த கொடுப்பனவுகள் உள்ளிட்ட தரவுகளை பெறக்கூடிய டிஜிட்டல் தரவு அமைப்பினை தயாரிக்குமாறு மத்திய வங்கியும் தொழிலாளர் திணைக்களமும் இணைந்து தொழிலாளர் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கையானது மக்களின் பாதுகாப்பிற்கு இன்றியமையாதது என்றும் குழு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து மத்திய வங்கி மற்றும் தொழிலாளர் அலுவலகம் இணைந்து கூடிய விரைவில் கூட்டத்தினை நடத்துமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத்தொடரின் சூப்பர் 8 சுற்றின் மற்றொரு போட்டியில் இந்திய அணி 40 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றிருக்கிறது. போட்டியில் இந்திய மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதின.
முதலில் துடுப்படுத்த ஆடிய இந்திய அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 196 ஓட்டங்களை பெற்றது. 197 ஓட்டங்கள் என்கின்ற வெற்றி இலக்கினை நோக்கி துடுப்படுத்த ஆடிய பங்களாதேஷ் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 146 ஓட்டங்களை மட்டும் பெற்று தோல்வியடைந்தது. சுற்றுத் தொடரில் இன்று மேலும் 2 போட்டிகள் நடைபெற உள்ளன. ஆஸ்திரேலிய, ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி தற்சமயம் இடம்பெற்று வருகிறது. இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்று இரவு 8 மணிக்கு ஆரம்பமாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மண்டபத்தில் இடம்பெற்று வரும் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போ கண்காட்சியின் இறுதி நாள் இன்றாகும். காலை 9 மணிக்கு ஆரம்பமாகும் கண்காட்சி இரவு 9 மணி வரை நடைபெறும். தொழில் அமைச்சுடன் இணைந்து இலங்கை தொழில்துறை அபிவிருத்தி சபை இதனை ஏற்பாடு செய்துள்ளது. முதலீடு மற்றும் வணிக விவாதங்கள், வடிவமைப்பு மற்றும் ஃபேஷன் கண்காட்சிகள், வணிக மாநாடுகள், ஒன் ஸ்டாப் ஷாப் உட்பட பல்வேறு அம்சங்கள் தொழில் கண்காட்சியில் சேர்க்கப்பட்டுள்ளன. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரான்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. உலக சந்தையில் சீனியின் விலை 2.32 வீதத்தினால் குறைவடைந்துள்ளதாக சர்வதேச சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரேசிலின் சீனி உற்பத்தி 11.8 வீதம் அதிகரித்ததை அடுத்து உலகளாவிய ரீதியில் விலை குறைவடைந்துள்ளது. பிரேசிலில் கரும்பு அறுவடை கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரான்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, புத்தளம் மாவட்டங்களின் சில பிரதேசங்களிலும் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவிலான மழை பெய்யலாம். மாத்தளை, அனுராதபுரம், மன்னார் மாவட்டங்களின் பல இடங்களில் இலேசான மழை பெய்யலாம். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது காலநிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுக்கு உரிமைகளை வழங்குவதே தனது பிரதான நோக்கம் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. திருகோணமலையினை பிரதான பொருளாதார மையமாக அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களிடமிருந்து 1,00,000 தொழில் முனைவோரை உருவாக்குகின்ற வேலை திட்டம். முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் ஜனன தினம் இன்றாகும். ஜனன தினத்தினை முன்னிட்டு இன்று நாடளாவிய ரீதியில் பல்வேறு சமய நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. காட்டு யானைகள் தொடர்பான கணக்கெடுப்பினை நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக வன ஜீவராசிகள் திணைக்களம் தெரிவிப்பு. ஹோமாகம தம்ம ரஷ்மி பொசுன் வலயம் இன்றுடன் நிறைவடைய உள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் நேற்றைய தினம் மேற்கொண்ட மிலேச்சத்தனமான தாக்குதலில் காசா எல்லை பகுதியில் குறைந்தது 42 பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரில் பங்களாதேஷிற்கு எதிரான போட்டியில் இந்திய அணி வெற்றி.
இத்துடன் எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நண்பகல் 12:45 எதிர்பாருங்கள்.